நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அனுபவித்த எல்லா வலிகளையும் விட கடுமையான வலி அப்படின்னா நம்பிக்கை துரோகம் தான். அந்த நம்பிக்கை துரோகம் நம்மளுக்கு ஏன் வலிக்குதுன்னு தெரியுமா? இந்த நம்பிக்கை துரோகத்தை பார்த்திங்கன்னா நம்மளோட எதிரியோ நம்மளுக்கு பிடிக்காதவங்களோ செய்யவே மாட்டாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்போவுமே நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. நம்மளை விட்டுட்டு என்றைக்குமே போக மாட்டாங்க. நம்மளுக்கு என்னென்னைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எல்லா விதத்துலேயும். நம்ம லைஃப்பில் அவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க லைஃப்லேயும் நம்ம அப்படி தான் இருப்போம் அவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப முழுசாக நம்பியிருப்போம். அவங்க நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அப்படின்றத கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்டவங்க நம்ம லைஃப்லேருந்து நம்மளை விலகி போகும்போது அந்த வலி மரணத்தை விட கண்டிப்பாக கொடுமையாக தான் இருக்கும். ஒரு சில பேர் நம்மக்கிட்ட பொய்யை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம என்றைக்குமே உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எந்த ரீசன்லையும் பார்த்திங்கன்னா பொய் சொல்லாதீங்க, அவங்கள விட்டு விலகிடாதீங்க. அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் உண்மையாக இருங்க. நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது. ஸோ ஏமாற்றங்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி அவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமலே அவங்க நம்மளுக்கு உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு அவங்கள மட்டுமே முழுக்க முழுக்க யோசிச்சுட்டு அவங்க இல்லாமல் நம்ம லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளாம் முடிவு பண்ணி ஒரு ஸ்டேஜில் உண்மையாகவே அவங்க நம்மளுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது அவங்க மேலே இருந்த அந்த நம்பிக்கை உடையும் போது பார்த்திங்கன்னா அந்த வலி அதிகமாகி நம்மளுக்கு நம்ம லைஃப்பை மொத்தமாக இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் நம்மக்கிட்ட எத்தனை பேர் உண்மையாக பேசினாலுமே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா அடுத்து நம்ம எந்த இடத்துல ஏமாந்துருவோமோ அப்படின்ற பயம் நம்மளை விட்டு ஒரு நாளும் போகாது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டே ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும்போதும் சரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டே யார் மேலேயும் முழு நம்பிக்கை வச்சிடாதீங்க. அந்த நம்பிக்கை உடையும் போது நம்மளால் கொஞ்சம் கூட தாங்க முடியாது. இல்லை அதை உடஞ்சதுக்கப்புறம் அதை சரி செய்யவாது முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக அதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம மன ஆறுதலுக்காக அவங்கக்கிட்ட அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டினியூ பண்ணாலும் கண்டிப்பாக அது நிரந்தரமாகவும் இருக்காது, நம்மளால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையை நம்மளுக்கானதாக பார்க்கணும். நம்மளை மாதிரி வாழ்ந்தால் போதும்னு நினைக்கணும். என்றைக்குமே அடுத்தவங்க மாதிரி நம்ம வாழணும் அப்படின்ற ஆசையை கைவிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. எப்போ நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்க மாதிரி இல்லை அடுத்தவங்கள மட்டும் நம்பி இப்படி வாழும்போது தான் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இதை உண்மையாகவே யோசிச்சுங்க. உண்மையாக இருக்கோ அப்படின்றது உங்களோட அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசியிருப்போம். பட் அது அவங்க யார்கிட்டயோ சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வழியுமே மிக கொடுமையாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. என்றைக்குமே நம்மளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணுறது கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க. என்றைக்குமே உங்கள் எதிரியை கூட நம்பிடலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் பழகணும் அப்படின்ற கட்டாயத்தில் தான் இந்த காலகட்டமே இருக்குது. ஒரு நம்பிக்கை துரோகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனசு பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக தான் செய்யும். ஸோ அந்த இடத்துல நம்ம அழுது புலம்பிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் கழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட மகிழ்ச்சியை நம்மளை காணவே முடியாது. உங்கள் மனசில் அந்த விதமான ஆதங்கத்தை ஒரே நாளில் நீங்கள் அழுது தீர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன யோசிக்கணும் அந்த முடிவுகளை நினச்சி உங்களோட வாழ்க்கையில் பயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எதிரியை கூட நம்புங்க, துரோகியை கண்டிப்பாக என்றைக்கும் நம்பாதீங்க. யாரும் நம்மளை காயப்படுத்தவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு முட்டாள்தனமாக நீங்கள் என்றைக்குமே இருக்காதீங்க. இதுக்கப்புறமாவது உங்கள் லைஃப்பில் எல்லா கட்ட முடிவுகளையும் கரெக்டாக எடுங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.